திரு ஷியாம், எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் ஆட்சி மாற்றம், வலுவான கூட்டணி அமைப்பேன், ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்வேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடுகிறார். திரு செங்கோட்டையனுடைய கருத்து அது உட்கட்சிக்குள் பேசப்பட்டதல்ல, செய்தியாளர் சந்திப்பில் சொல்லப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை தோழமை சுட்டல் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது போர்க்கொடி அப்படின்னு பார்க்கணுமா, உரிமை குரல் அப்படின்னு பார்க்கணுமா, என்னவா நீங்கள் அதை பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களுக்கு மன சங்கடம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அவரது அந்த வாதம் தவறு. காரணம் என்னவென்றால், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் டேஸ்ல மேல்பவானி திட்டம் தான் அதுக்கு பேர். அது காமராஜர் முதல்வராக இருக்கும்போது மாரப்ப கவுண்டர்னு ஒரு கவுண்டர் இனத்தோட ஐகான் அவர் முன்வைத்த திட்டம், பவானி ஆற்றோட உபரி நீர். அப்புறம் 72ல கலைஞர் ஆட்சியில ஒரு கொள்கை முடிவு எடுத்து தான் இந்த அத்திக்கடவு அவிநாசிங்கிற பெயர் சூட்டப்பட்டது. அப்புறம் அந்த பெயரை மெயின்டைன் பண்றோம். ஆனா ஒரிஜினல் ஸ்கீம் 2013 மத்திய அரசாங்கம் ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு. இந்த உபரி நீர் கால்குலேஷன் சரியில்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில காளிங்கராயன் டேம்ல இருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்கீமை மாத்துறாங்க. இப்போ நம்ம சொல்ற அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது உண்மையிலே காளிங்கராயன் டேம் ஸ்கீம் தான், பழைய ஸ்கீம் கிடையாது. ஒருவேளை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப இருக்கிற இந்த ஸ்கீமுக்கான அந்த ஆதி விதையை போட்டவர். அதுக்கப்புறம் பல கட்டங்கள் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இதுல பாடுபட்டவங்க பெயரெல்லாம் சூட்டணுங்கிறது அது எனக்கு பொருத்தமா தெரியல. திரு ராமலிங்கம் அவர்கள் பெயரையோ இல்ல அவரது புகைப்படத்தையோ அப்படி வைப்பதாக இருந்தால் நீங்க காமராஜர் காலத்திலிருந்து மாரப்ப கவுண்டர் காலத்திலிருந்து வைக்க வேண்டியது வரும். விவசாயிகள் கூட்டம் அவ்வளவு படங்கள்லாம் வைக்க மாட்டார்கள். அப்ப ஏன் இது செங்கோட்டையன் இப்படி சொல்றார் அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது, மனக்குறை இருக்கிறது. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலத்து சீனியர் லீடர், அவருக்கான அந்த மனக்குறையை போக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கலக குரல். இப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். உரிமை குரல் கூட சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எல்லா உரிமையும் இருக்குன்னா அவர் இருக்கக்கூடிய இடத்துல பேசியிருப்பாரு. வெளியில பேசுறாருன்னா இப்ப உரிமை குறைவா இருக்குன்னு அவர் நினைத்துக் கொள்கிறாரா? ஏன்னா நீங்க உரிமை இருக்குன்னு வெளியில இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியுது, அவர் எப்படி நினைச்சுக்கிறாருன்னு தெரியலையே. 40 இயர்ஸா எனக்கு செங்கோட்டையன் நல்லா தெரியும். அதனாலதான் அதிரடியான அரசியல் அவருக்கு எப்பவுமே அது சூட் ஆகுறது இல்ல. ஆமா, அப்படியான அரசியலும் அவர் செய்யறது இல்ல. இதுவே கொஞ்சம் அதிகம் தான். 2017 அப்படி அதிரடி வாய்ப்பு அவருக்கு அவர் வேணான்னு கொஞ்சம் சற்றே ஒதுங்கியதாக செய்திகள் உண்டு. அதை கூட நீங்க தான் சொல்லணும். சற்றே ஒதுங்கினார் என்பதெல்லாம் உண்மைதான். அவரோட சுவாபம் அதுதான். நடராஜன் காலத்துல இருந்து அவரோட நான் நெருங்கி பழகிருக்கிறேன். அவரோட இயல்பான சுவாபம் அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அதிரடியான மாற்றங்களை எல்லாம் அதிமுக செய்யணும், கலக குரல், பெரிய அளவுக்கு போர்க்கொடி அப்படி பார்ப்பதை விட கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு நியாயமான சில வருத்தங்கள் இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு மென்மையான ஒருவர் இப்படி பொது வெளியில சொல்ல மாட்டார். இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு கூட்டணியே வெற்றி பெறணும்னா இயல்பாக 2 விஷயம் அதுல தேவைங்க. ஒண்ணு, கூட்டணி வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை பிற கட்சி தலைவர்களுக்கு வரணும். கூட்டணியை வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை அந்த தொண்டர்களுக்கு வரணும். இந்த 2 நம்பிக்கையில அதிமுக சில விஷயங்கள் மிஸ் ஆகுது. அது இதற்கெல்லாம் ஒரு காரணம். கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னா இந்த குரல்கள் எழும்பவே எழும்பாது. இப்ப இன்னைக்கு எல்லாருமே உங்களை போன்றவர்கள் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எல்லாருமே இதை ஏன் பெருசா பேசுறாங்க அப்படின்னா, எப்போதுமே மென்மையாக இருக்கக்கூடியவர் நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்புறம் போர்க்கணம்லாம் அவர் போர்க்கொடியெல்லாம் தூக்குற இயல்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படையா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வியும் சேர்த்தே வைக்கிறாங்க. வேறு சில விஷயங்கள் எல்லாம் தேர்தலை ஒட்டி வரக்கூடியதுல இருந்து அப்படியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது அவர் தனித்த குரலா தன்னுடைய ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துகிறாரா? தனித்த குரல்னு இல்ல. ஒரு தலைவர் ஒரு கட்சியில மேலோங்கி வரும்போது அவருக்கென்று ஒரு அணுகுமுறையை கையாள்வதும் அவருக்கென்று ஒரு அணியை சேர்ப்பதும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருவதும். ஜெயலலிதா காலத்திலயும் இப்படியான குரல்களை திருநாவுக்கரசன் எழுப்பி இருக்கிறாரு. ஆனா செங்கோட்டையன் எழுப்பும் போது அவர் எம்ஜிஆர் காலத்து சீனியர் லீடர், இன்னைக்கு அதிமுக இருக்கிற எம்ஜிஆர் காலத்து ரொம்ப முக்கியஸ்தருங்கிறது அவர் தாங்கிறதுனால இது நமக்கு முக்கியமா தெரியுது. ஆனா அதிமுக கூட்டணி பலம் இல்ல, அதிமுக இப்படியே தொடர்ந்தால் விடாது. ஒரு சரியான வலுவான கூட்டணி அமைப்பதற்கான அடித்தளம் இப்ப போடணும். தேர்தல் நெருங்கி இருக்கிற ஒரு அவசியம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கு. அதிமுக இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வெற்றி பெறணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது இருக்கு. அவரின் ஆதங்கமாக கூட நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இல்ல, அந்த கூட்டணி அமையல அல்லது வேறு சில கருத்துக்களை இதன் மூலமா சொல்றாரு அப்படிங்கிறீங்களா? இப்ப முக்கியத்துவம் வருதுல்ல. இது வரைக்கும் நம்ம செங்கோட்டையனை பத்தி பேசுறதே மறந்துட்டோம். சரி, இப்ப அவருக்கு ஒரு முக்கியத்துவம். அவரு சொல்ற கருத்துல ஒரு சிக்கல் என்ன வருதுன்னா, தொண்டர்களுக்கு தலைமைக்கு இடையில ஒரு இடைவெளியை உருவாக்கிருமோ சந்தேகத்தை எழுப்பிடுதுல. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் சொல்றாரு,
டிஜிட்டல் பேனர்களில் தலைவர் என்னை உருவாக்கிய தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லை, அம்மா அவர்களுடைய படம் இல்லை. அப்போ அதனால் நான் இந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கல. இந்த ஆர்கனைசர்ஸ்ட்டை 3 நாளைக்கு முன்னாடியே நான் சுட்டி காட்டினேன், அவங்க மாற்றங்களை கொண்டு வரல, அதனால் நான் வந்து பங்கேற்கலை, புறக்கணிப்புன்னு சொல்ல முடியாது, பங்கேற்கவில்லை அப்படிங்கிறாரு. இப்போ இயல்பாக என்ன கேள்வி வந்துடும்னா, இவர் பங்கேற்காத போது திரு எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, அப்போ அவரும் இவருக்கு நிகராக அவங்க 2 பேரையும் மதிக்கக்கூடிய ஒருத்தர் தானே. அப்போ அந்த இடத்துல ஒரு கேள்விகள் உருவாக்குறதுல அவருடைய செய்தியாளர் சந்திப்புங்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா எமோஷனல் கார்டுங்க, அந்த கார்டை டச் பண்ணி தான் செங்கோட்டையன் முடியும், இல்லைன்னா அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கிடைக்காமலே போயிடும். ஆனா அதே நேரத்தில் இன்னைக்கு டெல்லி ஆபீஸ் திறப்புலான்னு அதுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்கள் வரல இல்ல, இங்க இருந்து தான் வீடியோ கான்பரன்ஸ் திறந்து வைத்தாலும் அதுலயும் ரிசப்ஷன் ரூம்ல அண்ணா முதற்கொண்டு எல்லார் படமும் இருக்கு. அப்ப அதையெல்லாம் சேர்த்து வைத்தார், இல்லைன்னா கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. செங்கோட்டையன் வந்து ஒரு கவன ஈர்ப்பாத்தான் செய்வதாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணி அமைய வேண்டும், அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும், இப்படி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சங்கேதம் ஒலிக்கப்படுகிறது. ஒரு சீனியர் லீடருக்கு அந்த உரிமை இருக்கு இல்லையா? அதான் சார், எதை எங்கே எப்படி சொல்வதுங்கிறதும் சீனியர் லீடருக்கு தெரியுமே. அப்ப அவர் உரிமை நான் மறுக்கவே இல்லை. திரு செங்கோட்டையன் என்ன விதமாக எப்படி பேச வேண்டும் என்பது அவர் உரிமை. ஆனால் வெளியில வச்சு பேசும்போது அது விவாத பொருளாகவோ அல்லது தொண்டர்கள் மத்தியில் குழப்பமும் உண்டாகுதுன்னா அதையும் தெரிஞ்சுதான் அவர் பேசியிருப்பாரு. அப்ப அதை தாண்டி அங்க சொல்ல முடியல, நான் வெளில பேசுறேன்னு சொல்றாரா, அதை எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்கிறேன். இல்ல, உள்ளரங்கத்துல சொல்லி பார்த்திருப்பாரு, சொல்லி பார்க்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்லி பார்த்திருப்பாரு. இல்ல இப்ப நான் வந்து சொல்லலாம், இப்படி வந்து ஒரு பர்செப்ஷனை ஷியாம் சாருக்கு எல்லாம் தெரியும், 40 ஆண்டுகளாக செங்கோட்டையன் அவர்களையும் தெரியும், அதிமுகவும் தெரியும். சரி, ஓகே, நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த சுற்றுகளில் உங்கள்கிட்ட நான் இன்னும் மேலதிக தகவல்களையும் உங்களுடைய பார்வையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். திரு சுப்ரத்னன் பேசிட்டு உங்கள்கிட்ட வந்துடுறேன். சுப்ரத்னம், எப்படி பார்க்குறீங்க ஒரு பலமான கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து செங்கோட்டையன் வாய்ஸ் அப்படிங்கிறது அவரே சொல்றாரு, புறக்கணிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ணா, உங்களுக்கு இது வந்து கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே என்று சொல்வார்கள். அந்த பழமொழிக்கு ஒப்பதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கை இருக்கிறது. நீங்கள் அருமையான செங்கோட்டையன் அவர்களை ஒரு தனி மனிதராக பார்ப்பதே மிக மிக பெரிய தவறு. அவர் அப்படி பார்க்கிறாரு, நீங்க எப்படி முடிவு செய்றீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு எப்படிங்க? இல்ல அவர் அப்படி பார்க்கிறார், நீங்க எப்படி முடிவுக்கு வரீங்கன்ற திரு செங்கோட்டையனை தனி மனிதராக அப்படி ஆமாமா உதாசீனப்படுத்துவதிலிருந்து அவர் இப்ப இல்லைங்க, அவர் எங்களுக்கு தெரியும் நன்றாக. 2-3 ஆண்டுகளாவே அவர் மன வருத்தத்தில் இருக்கிறார். அவர் வந்து தனக்கு உரிய he is not being given a due he is not being extended the respect he deserves to be given. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை கொடுக்கவில்லை என்பதை அவர் உணர்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்றேன். தலைவருடைய மறைவுக்கு பிறகு சேவல் புறான்னு பிரிஞ்ச காலத்துல, தனித்தனியா போட்டியிட்ட காலத்துல திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பெருமுயற்சியால் தான். காரணம் வந்து 1980 புரட்சியாளர் எம்ஜிஆர் முதல் கட்சிக்கு அமைப்பு தேர்தல் உருவாக்கின நேரத்தில் வென்ற மாவட்ட செயலாளரானவர் அண்ணன் கே செங்கோட்டையன். 77 இருந்து தொடர்ந்து தலைவர் காலம் 10 ஆண்டு காலமும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனவே அந்த பின்னணியோடு அன்றைக்கு 27 தொகுதிகள் வெல்வதற்கு கொங்கு மண்டலம் பேருதவி செய்ததன் காரணமாக அதில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய ரோல் வந்து மிக முக்கியமானதாக அமைந்ததன் காரணமாகத்தான் அம்மா போட்டியிட்ட முதல் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவியாக வருகிறார். இது ஒரு வரலாற்று சான்று.